Yeah. ஸோ நாங்கள் இதில் யூனிட் 1ல செஷன் 4 படிக்க போகிறோம். சரி, செஷன் 4ல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லியிருந்தா கன்சியூமர் லேர்னிங் இன் மெமரிஸ். அதாவது வந்து கன்சியூமர் லேர்னிங் இன் மெமரிஸ்ன்னு சொல்லி நுகர்வோர் கற்றல் மற்றும் அதன் ஞாபகம். அதாவது வந்து நாங்கள் மெமரிஸ்ன்னு சொல்லி சொன்னது கற்றறிஞ்சதை வந்து நினைவில் வைத்திருக்கிறத தான் வந்து கன்சியூமர் லேர்னிங் இன் மெமரிஸ்ன்னு சொல்லி சொல்லணும். அப்போ இதில் முதலாவது வந்து இப்போ கன்சியூமர் லேர்னிங்னு சொல்லி சொல்கிற விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னால் தனிநபர்கள், அதாவது வந்து ஒரு தனிநபர்கள் வந்து கொள்வனவு செய்கிறது. அதாவது வந்து ஒரு பொருளை வந்து கொள்வனவு செய்கிறதுக்கு வந்து அது தொடர்பான அறிவு மற்றும் அனுபவத்தை பெறுறதுக்கான ஒரு செயல்முறையை தான் வந்து நாங்கள் கன்சியூமர் லேர்னிங்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வந்து இது வந்து எதிர்காலத்தோட தொடர்புடைய நடத்தைக்கு வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அதுதான் மெயினாக கன்சியூமர் லேர்னிங்கில் வந்து மெயினாக சொல்லக்கூடிய விஷயம். அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு, எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு, ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் கற்றுக்கொண்டு, அதாவது அந்த விஷயம் தொடர்பாக தெரிஞ்சுக்கொண்டு அதை வந்து அதாவது வந்து அதை வந்து எதிர்காலத்தோட தொடர்புடைய நடத்தைக்கு வந்து எப்படி நாங்கள் பொருந்தக்கூடியதாக செயற்படுத்துறதுன்னு சொல்லி தான் கன்சியூமர் லேர்னிங். இப்போலாம் எக்ஸ்போர்ட் த டிஃப்ரெண்ட் என்வைரன்மெண்ட் ஸ்டிமுலி கெட்டிங் த கிரியேட் இன் த டிஃப்ரெண்ட் ரிசெப்ஷன். அப்போ அதாவது வந்து நாங்கள் மக்கள் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து வெவ்வேறு சுற்றுச்சூழல் தூண்டுதல்களுக்கு ஏற்ப வந்து அவங்க வந்து வெவ்வேறு சுற்றுச்சூழல் தூண்டுதலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ ஒரு என்வாயர்மெண்ட் எடுத்துக்கொண்டா, அந்த என்வாயர்மெண்ட்ல ஒவ்வொரு வெவ்வேறு வித்தியாசமான என்வாயர்மெண்ட். இப்போ ஒரு சூழலுக்கு நீங்க வந்து இப்போ நாங்க எங்கட வந்து ஃபேமிலி என்வாயர்மெண்ட் வேறையா இருக்கும். இதே எங்களோட ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட் வேறையா இருக்கும். இதே நாங்க எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்வாயர்மெண்ட் வேறையா இருக்கும். அப்போ ஒவ்வொரு என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவற்றை பற்றி அறிஞ்சு கொண்டு, அந்த ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்ட பத்தி, ஒவ்வொரு சிச்சுவேஷனை பத்தி அறிஞ்சு கொண்டு, அதுல இருக்க வந்து கருத்துக்கள், அதாவது அத என்ன சொல்றது? அப்ப அதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி அத வந்து அந்த விஷயத்த உருவாக்குறாங்க. சரியா? திரும்ப அந்த விஷயங்கள வந்து அவங்க உணரக்குள்ள வந்து தங்களோட அனுபவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு அர்த்தத்த குடுக்குறாங்க. அதாவது வந்து அவர்கள் அந்த அனுபவத்துல இருந்து கற்றுக்கொள்றாங்க. ஸோ அதத்தான் வந்து கன்சியூமர் லேர்னிங்ன்னு சொல்லி நாங்க பொதுவாவே சொல்றோம். அப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க ஒரு உதாரணம் எடுப்போம். அதாவது வந்து ஒரு கன்சியூமர் லேர்னிங்ல வந்து ஒருத்தர வந்து படிக்க சொல்லி வலியுறுத்துறாங்க. ஸோ அப்படி அந்த வலியுறுத்தக்குள்ள அறிவுரை சொல்றாங்க. ஸோ அத வந்து நாங்க கன்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். திரும்ப அடுத்தது வந்து அப்ப அவர் வந்து என்ன செய்றாருன்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த படிச்சவங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்களோட வந்து நாங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒப்சர்வேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லி சொல்றாங்க. படிச்சவங்க இப்படி இருக்காங்க இப்ப. அவங்க என்ன மாரி படிச்சாங்க, அந்த மாரி. அடுத்தது வந்து அதுக்கு அடிப்படையில வந்து நாங்க என்ன சொல்றோம், ஃபார்மேட்டிங் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் அண்ட் ஜெனரலைசேஷன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, ஓகே அப்ப நாங்களும் படிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்த உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அத டெஸ்டிங் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் நியூ சிட்யூவேஷன். அப்பதான் நாங்க நடைமுறைப்படுத்துறோம். இதுதான் கன்சியூமர் லேர்னிங்க்கான ஒரு ப்ராசஸ் மாரி. ஒரு கன்சியூமர் லேர்னிங்க்கான ப்ராசஸ் மாரி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து வெவ்வேறு சுற்றுச்சூழல்ல இருக்காங்க. வெவ்வேறு சுற்றுச்சூழல்ல இருக்கிற அந்த தூண்டுதல்களுக்கு, அந்த ஸ்டிமுலிக்கு வந்து அவங்க வந்து ஆளாகுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்குள்ள வந்து ஃபேமிலியோட இருக்கக்குள்ள ஒரு மாரி இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்குள்ள ஒரு மாரி இருக்குது, ஆஃபீஸ்ல இருக்கக்குள்ள ஒரு மாரி. அப்ப அந்த ஒவ்வொரு சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாரி அவங்க என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப இருந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்கள வந்து அவங்க கற்றுக்கொள்றாங்க. புதிய விஷயங்கள வந்து அவங்க உணர்றாங்க. ஓகே ஃபேமிலி சர்க்கிள், ஃபேமிலி என்வைரன்மென்ட்குள்ள இப்படித்தான் இந்த விஷயங்கள் தான் இருக்கு. ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்வைரன்மென்ட்னா இப்படித்தான். ஆஃபீஸ் எப்படின்னா அப்ப கற்றுக்கொள்றாங்க. அந்த கற்றுக்கொண்ட பிறகு அத அனுபவ ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ வந்து எடுத்துக்கொண்டு, அதுக்கு ஒரு வேல்யூ ஒண்ணு. அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அர்த்தம் குடுக்குறாங்க. ஒரு மீனிங்ஃபுல் ஒண்ணு குடுக்குறாங்க. ஸோ இதத்தான் வந்து என்ன சொல்றது? தங்களோட அனுபவத்துல இருந்து கற்றுக்கொண்டது தான் என்ன சொல்றாங்கன்னா, கன்சியூமர் லேர்னிங். உதாரணத்துக்கு நாங்க ஒரு பொருள பாவிக்கிறோம். அந்த பொருள பாவிக்கக்குள்ள, அந்த பொருள் வந்து எங்களுக்கு தெரியும். ஓகே இது வந்து அ பொருள் வந்து இப்போ குவாலிட்டி இல்ல. ஸோ ஓகே. அப்ப நாங்க இனி அடுத்த முறை வாங்கக்குள்ள நாங்க என்ன செய்வோம், ஓகே அந்த பொருள் வந்து போன முறை வாங்கக்குள்ள குவாலிட்டி இல்லாம இருந்துச்சு. நாங்க வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஓகே பொருட்கள் வாங்கக்குள்ள குவாலிட்டிய பார்த்து வாங்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து கன்சியூமர் லேர்னிங்ன்னு சொல்லி சொல்ற விஷயமா இருக்கு. சரியா? ஸோ இந்த கன்சியூமர் லேர்னிங்ல வந்து படிமுறைகள் இருக்கு. கன்சியூமர் லேர்னிங்ல
படிமுறைகள் இருக்கு. அப்ப அதுல வந்து பாருங்க, இந்த அப்ரோச்சஸ் ஆஃப் கன்சியூமர் லேர்னிங்ல இது ஆட்டோமேட்டிக் இன்டென்சிவ் ரெஸ்பான்ஸ் த ரிசோன் த ஐஎன் ஓகே. அதாவது வந்து ஆட்டோமேட்டிக் இன் இன்டென்சிவ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க அது சுயமா, அதாவது வந்து சுயமா நாங்க ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிக் கொள்றது. அதாவது வந்து சுயமா ஓகே இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தாங்களா வந்து ஒரு விஷயத்த ஓகே நாங்க இது செஞ்சா இதுதான் பிரச்சனை. ஸோ இது வந்து இப்படித்தான் சரியான ப்ராசஸ். இந்த பொருள இப்படித்தான் வாங்கணும். இந்த பொருளுக்கான இவ்வளத்தான் பெனிஃபிட் இருக்கு. அது வந்து சுயமா உள்ளது. தி பிஹேவியர் ஆஃப் த லேர்னிங் தியரி. ஸோ அப்ப அது வந்து எதுல தாக்கம் செலுத்துதுன்னா, அதாவது பிஹேவியர் டு த லேர்னிங் தியரிஸ். அப்ப அங்க என்ன நடந்து கொண்டு வரனா, கற்றல் நடத்தை உருவாக்கப்படுது. அதாவது வந்து என்ன சொல்றது? ஒரு ஆட்டோமேட்டிக் இன்டென்சிவ் ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து சுயமா வந்து நாங்க ஒரு விஷயத்த சிந்திச்சு செயற்படுறது. ஸோ அதன் மூலமா வந்து எங்கட நடத்தை வந்து என்ன நடக்குதுன்னா, கற்றல் நடத்தைய வந்து அங்கன கொண்டு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அதுக்கு எத வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, அந்த கற்றல் எத ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, அப்சர்வேஷன் எதிர்வு கூர்ற தன்மை. ஓகே. நாங்க வந்து அனலைஸ் பண்றோம். ஓகே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. இப்படி இது தீர்வு காணணும். ஸோ அத நாங்க எதிர்வு கூர்றதுன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து த ரீசவுண்ட் ஆஃப் த ஐயோட திங்கிங். த காக்னிட்டிவ் லேர்னிங் தியரிஸ். அதாவது வந்து த மென்டல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் த மெமரி. சாரி. இந்த விஷயம் என்ன சொல்றான்னு சொல்லி ரீசென்ட்டா ஐயோட திங்கிங்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க ஏற்கனவே வந்து இது சம்மந்தமா நாங்க எங்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்த வச்சு, அந்த அனுபவம் மூலமா கற்றறிந்த விஷயங்கள். ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, எங்கட வந்து மெமரீஸ். அதாவது நாங்க ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியான விஷயம் ஒண்ணு நாங்க உணர்ந்திருக்கோம். ஸோ இந்த விஷயத்த வந்து இப்படித்தான் நாங்க இந்த தீர்வு காணணும். ஸோ அதாவது சொல்ற அந்த மாரி. அதாவது நாங்க சொல்லுவோம், நான் ஏற்கனவே இந்த விஷயத்துல அடிபட்டுட்டேன். நான் திரும்ப இன்னொருக்கா செய்யக்குள்ள நான் அத சரியா செய்யணும்னு சொல்லி, அதத்தான் வந்து இந்த அப்ரோச் டூ த கன்சியூமர் லேர்னிங். அதாவது ஒரு கன்சியூமர் லேர்னிங் வந்து ஒரு அப்ரோச்சஸ் ஒண்ணு எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கேட்கிறேன். அதாவது நுகர்வோர் கற்றலுக்கான அணுகுமுறை வந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லி தான் இந்த வரைபடம் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, எலிமெண்ட் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங். அதாவது எலிமெண்ட் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங். முதலாவது வந்து மோட்டிவ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஓகே நாங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆர்வம் ஒண்ணு இருக்கும். அதுதான் மோட்டிவ். அடுத்தது வந்து கோர்ஸ். அ அதாவது வந்து எலிமெண்ட் ஆஃப் த கன்சியூமர். அடுத்தது வந்து அப்ப நாங்க என்ன செய்வோம், இப்ப இந்த கற்றுக்கொள்ள ஆர்வம் வந்து வரக்குள்ள நாங்க பார்ப்போம். ஓகே இப்படி நாங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லி சொன்னேன். அதாவது வந்து பிரதிபலிப்பு, கண்காணிப்பு அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து நாங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றது. ஸோ அடுத்தது வந்து ஃபைனலா வந்து ஆ ரீயின்ஃபோர்ஸ் ரீயின்ஃபோர்ஸ்மென்ட். அதாவது வந்து ரீயின்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஆ என்னது செயல்திறன், பிரதிபலிப்புன்னு சொல்லி கூட நாங்க சொல்லுவோம். ஸோ சரி. ஸோ ஓகே. அப்ப மெயினா வந்து இந்த எலிமெண்ட் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங்ல வந்து உள்ளடக்குன முதலாவது மோட்டிவ். அதாவது வந்து நாங்க ஒரு விஷயத்த கற்றறிஞ்சு கொள்றதுக்கு இந்த எலிமெண்ட் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங் அதாவது நுகர்வோரோட கற்றல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கற்கொள்ள நாங்க முதல்ல ஒரு ஊக்கம் ஒண்ணு இருக்கணும். ஓகே. ஒரு பொருள் பற்றி நாங்க வந்து வாங்கும் பொழுது, இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சிலவங்க இருக்காங்க பாருங்க, ஒரு சிலவங்களோட பிஹேவியர் வந்து ஒரு பொருள வந்து வாங்குறேன்னு சொன்னா, அவங்க உடனே நினைச்ச உடனே வாங்க மாட்டாங்க. அத பத்தி சர்ச் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பொருள் வந்து எங்க எடுக்கலாம்? என்ன மாரியான காஸ்ட் போகுது? இதுக்கு முன்னுக்கு அந்த பொருள் வாங்கியிருந்தா, அந்த பொருளுக்கு வாங்குனவங்கட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. பிரைஸ் என்ன மாரி? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஸோ மத்த குட்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ல இது இருக்கு? இது நாங்க ஃபாரின்ல வாங்குறது நல்லமா? இங்க லோக்கல்ல வாங்குறது அது ஒரு ஊக்கப்படுத்தல். ஸோ அதோட வந்து அப்ப இந்த கோர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அத தொடர்புபடுத்தி பார்க்குறது. ஓகே. அப்ப கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க எல்லா விஷயத்தையும். கம்பேர் பண்ணி பார்த்தோனே, ஓகே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணா, ஓகே இந்த பொருள வந்து நாங்க வாங்குவோம். இந்த பொருள் ஓகே. இப்ப நாங்க எல்லா அனுபவம் கற்றறிந்த அனுபவம் அதுகள வச்சுக்கொண்டு பொருள வாங்குறது. அப்புறம் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ வாங்குன பிறகு அத வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத அனுபவிக்கிறது.
ஓகே. ஸோ அத வந்து நடைமுறையில செயல்படுத்துறதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. இதுதான் எலிமெண்ட் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங்ன்னு சொல்லி விஷயம். அடுத்தது வந்து பாருங்க, அப்ரோச்சஸ் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங். அப்ரோச்சஸ் ஆஃப் த கன்சியூமர் லேர்னிங். அதாவது நுகர்வோர் கற்றலுக்கான அணுகுமுறை. நுகர்வோர் கற்றல்னு சொல்லி சொன்னா, தனிநபர்கள் வந்து வாங்குதல், அப்படி இல்லாட்டி நுகர்வோர் அறிவு மற்றும் அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு செயல்முறை. The consumer learning process which the individual acquire the purchase and consumption knowledge and experience that they apply the feature related behavior. அதாவது நுகர்வோரோட கற்றல்னு சொல்லி சொன்னா, நாங்க அப்ரோச் ஆஃப் கன்சியூமர் லேர்னிங் நுகர்வோர் கற்றலுக்கான அணுகுமுறைன்னு சொல்லி சொன்னா, நுகர்வோர் அறிவு மற்றும் அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு செயல்முறையா தான் வந்து இந்த அப்ரோச் ஆஃப் கன்சியூமர் லேர்னிங் இருக்கு. அதாவது வந்து அப்ப இது வந்து எதிர்கால தொடர்புடைய நடத்தைக்கு வந்து பொருந்தும். அதாவது ஏன் எதிர்கால தொடர்புடைய நடத்தைக்கு பொருந்தும்னு சொல்லி சொன்னா, அந்த ஃபியூச்சர் ரிலேட்டட் பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க இதன் மூலமா ஒரு அனுபவம் வரும் தானே! அந்த அனுபவத்த வச்சு நாங்க எதிர்காலத்துல வந்து நாங்க அந்த மாரியான விஷயம் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து, நாங்க அந்த கற்றறிஞ்ச விஷயத்த வந்து நாங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம். அதுதான் நாங்க கன்சியூமர் லேர்னிங் அண்ட் மெமரின்னு சொல்லி. ஓகே. நாங்க முதல் முறை இப்படி செஞ்சனையில, நாங்க முதல் முறை இந்த பிராண்ட்ல இங்க வாங்குனனையில இதுதான் பிரச்சனை. ஸோ அதத்தான் வந்தாங்கன்னு அப்ரோச் ஆஃப் கன்சியூமர் லேர்னிங்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கன்சியூமர் லேர்னிங்ல வந்து மெயினா 2 மாடல்ஸ் இருக்கு. அது முதலாவது மாடல்ஸ் தான் பிஹேவியரல் லேர்னிங். பிஹேவியரல் லேர்னிங் அதாவது பிஹேவியர்னா நடத்தை கற்றல்னு சொல்லி சொல்லுவோம். பிஹேவியரல் லேர்னிங்ன்னு சொல்லி சொன்னா, நடத்தை கற்றல்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. அடுத்தது வந்து காக்னிட்டிவ் லேர்னிங். அதாவது வந்து அது நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சுயமா சுயமான ஒரு கற்றல் முறைன்னு சொல்லி சொல்றது. காக்னிட்டிவ் லேர்னிங். ஸோ இதுதான் வந்து 2 லேர்னிங் மெத்தட். சரியா? சரி. இப்ப இது வந்து அப்ரோச் டூ த கன்சியூமர் லேர்னிங். அப்ப அந்த கன்சியூமர் லேர்னிங்க்கான அப்ரோச்சஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றது தான். அப்ப முதலாவது வந்து பாருங்க, இந்த அது நடத்தை கற்றல்னு சொல்லி சொன்னா, அப்ப நான் சொன்ன மாரி, அந்த ஏற்கனவே நான் இந்த இத வந்து விளங்கப்படுத்தி இருக்கேன். சரியா? ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் இன்சென்டிவ் ரெஸ்பான்ஸ் அதாவது வந்து இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து அ உள்ளுணர்வு பதில். அதாவது வந்து சுயமா நாங்க அந்த உணர்ந்து அதுக்கான ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறது. சரியா? அடுத்தது வந்து அடுத்தது வந்து அ என்ன சொல்றது? இந்த காக்னிட்டிவ் லேர்னிங் தியரிஸ் அதாவது வந்து அத நாங்க சொல்றது வந்து நடத்தை கற்றல் கோட்பாடுகள்னு சொல்லி. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க பிஹேவியரல் நிரல். அதாவது வந்து அதாவது வந்து நடத்தை கற்றல் தூண்டுதல்ல வந்து இத வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னா, இந்த பிஹேவியரல் லேர்னிங் இஸ் ஆல்சோ நோன் த ஸ்டிமுலர் ரெஸ்பான்ஸ் லேர்னிங். அதாவது வந்து பதில் கற்றல் என்று அழைக்கப்படும். அதாவது இப்ப நாங்க ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கொண்டோம்னு சொல்லி சொன்ன பிறகு, அத வந்து நாங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றதையும் வந்து அதுதான் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. பதிலுக்கான கற்றல். Because it is based the idea that observe the response to the certain external stimuli indicator of the learning as a occur. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இது வந்து சில வெளிப்புற தூண்டுதல் வந்து கவனிக்கக்கூடிய பதில்கள். அதாவது நாங்க ஏற்கனவே கற்றறிந்த நிகழ்ந்தத குறிக்கிறது. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, பிஹேவியரல் லேர்னிங்ன்னு சொல்லி சொன்னோம். சொன்னோம். அதாவது வந்து கற்றல் நடத்தைன்னு சொல்லி சொல்றது வந்து, நாங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு சொல்லி கூட சொன்னோம். அதாவது வந்து அதாவது இது ஏன் நாங்க சொல்றோம்னு சொல்லி சொன்னா, பதில் கற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது வந்து ஏற்கனவே நாங்க ஒரு விஷயத்த வந்து கற்றறிஞ்சத வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்றது வந்து சொல்றது தான் வந்து த இட்ஸ் ஆல்சோ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப எடுத்துக்காட்டா வந்து, இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு உதாரணம் ஒண்ணு பார்ப்போம். இந்த பிஹேவியரல் லேர்னிங்க்கு. அதாவது ஒரு மாணவர் வந்து வீட்டு பாடத்தை முடிச்சதுக்காக ஆசிரியர் வந்து அவர பாராட்டலாம். சரியா? ஸோ அப்ப கைய உயர்த்துவதற்கு ஒரு அந்த என்ன சொல்றது? அப்ப அந்த பாராட்டுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு குடுக்கலாம். அது வந்து கூடுதலா வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஆ அவருக்கு அந்த பிஹேவியர் லேர்னிங் மூலமா அவருக்கு வந்து கூடுதலா ஒரு ஓய்வு நேரத்த வந்து அவங்களுக்கு வெகுமதி அளிக்கலாம்.
அது வந்து அதாவது வந்து இது பல நன்மைகளை கொண்டிருக்கலாம். ஸோ இதனால வந்து அந்த விரும்பத்தக்க நடத்தை வந்து மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு அவங்க அந்த இலக்குகளை நோக்கி அடையிறதுக்காக வந்து அது மாணவர்களை ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம். அந்த பிஹேவியர் நடத்தை வந்து அதே மாதிரியான விஷயம். அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு என்ன சொல்றது, இப்ப ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட வாராரு. அந்த கஸ்டமர் வந்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்றாரு. அப்ப நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள கஸ்டமர் வந்து கன்டினியூஸா எங்களோட இருக்கணும்னு சொன்னா, அங்க அவருக்கு டிஸ்கவுண்ட் குடுக்குறது, அவரோட பிஹேவியருக்கு ஏத்த மாரி எங்களோட பொருட்கள், சேவைகள வந்து விற்பனை செய்றது, அந்த மாரி. அப்படி செய்ய வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் வந்து லாயல்டி கஸ்டமரா மாறி எங்களோட தொடர்ந்து ரிட்டென்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, பிஹேவியர் லேர்னிங். இந்த பிஹேவியர் லேர்னிங் 2 இருக்கு. ஒண்ணு கிளாசிக்கல் கன்டிஜென்சி தியரின்னு சொல்றது. அடுத்தது வந்து அ ஆப்பரேட்டட் கன்டிஜென்சின்னு சொல்றது. சரியா? அப்ப இந்த கிளாசிக்கல் கன்டிஜென்சின்னு சொன்னா, இப்போ அ கன்டிஜென் அ கன்டினியூயிங்ன்னு சொல்றது. அதாவது கிளாசிக்கல் கன்டிஜென்சின்னு சொன்னா, இப்போ ஒரு இப்ப இங்க வந்து நான் இன்னும் குடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு உணவுண்ட வாசனை. இது வந்து நிபந்தனையற்ற தூண்டுதல்ன்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்றது. அதாவது வந்து ஒரு விசில் ஒலியோட வந்து இப்ப பாருங்க. இப்ப முதலாவது வந்து நிபந்தனையற்ற தூண்டுதல். அதாவது வந்து இது முதலாவது வந்து தந்திருக்கான் வந்து நிபந்தனையற்ற தூண்டுதல். அடுத்தது வந்து பாருங்க. தி நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அதாவது நோ ரெஸ்பான்ஸ். அப்ப பாருங்க. இப்ப இங்க முதலாவது என்ன சொல்றான்னு சொன்னா, உணவுண்ட வாசனை. அப்போ உணவுண்ட வாசனை மட்டும் இருக்கு. இது வந்து அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து ஓகே இப்போ உணவுண்ட வாசனை வருது நாய்க்கு. ஆனா வந்து அது நாய் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. அப்புறம் நாய் உணவு இல்ல, பெல் மட்டும் சத்தம் கேட்குது. நாய் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? இல்ல. சரியா? திரும்ப நாய் வந்து என்ன செய்யுது? அதாவது டூரிங் த கண்டிஷன்ல வந்து இந்த பெல்லும் அடிக்கிறாங்க. ஓகே. உணவுண்ட வாசம். அப்ப நாய்க்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. சாப்பிடுறதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து அதாவது டூரிங் த கண்டி கன்டினியூட்டின்னு சொல்றது. அதான். அதாவது வந்து இந்த கிளாசிக்கல் கன்டிஜென்சி தியரிக்கான உதாரணம் வந்து ஒரு உணவுண்ட வாசனை. அதாவது இது நிபந்தனையற்ற தூண்டுதல்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஒரு விசில் ஒண்ணு எழுப்புறது வந்து ஒரு நிபந்தனை செய்யப்பட்ட தூண்டுதல்னு சொல்லுவேன். இது 2ம் இணைந்தா நாய் என்ன அத விசில் சத்தமோ இறுதியில பசியினூடாக வந்து நிபந்தனைக்கு உட்பட்ட பதில வந்து தூண்டும். அதத்தான் இங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க. அப்ப இது வந்து என்ன சொல்றோம்னா, கிளாசிக்கல் கன்டிஜென்சி தியரின்னு நாங்க சொல்றோம். அப்ப உதாரணத்துக்கு வந்து பார்ப்போம். இப்ப நாங்க ஒரு பிசினஸ் ரீதியா நாங்க ஒரு பார்க்கக்குள்ள, நுகர்வோர் வந்து இந்த Apple லோகோ இருக்கு தானே, அந்த Apple லோகோ பார்த்தோனே வந்து என்ன சொல்லுவான்னு சொன்னா, அதாவது வந்து Apple லோகோ பார்த்தோனே அப்படி இல்லாட்டி அந்த அந்த மெக்கானனி வந்து ஸ்டார்ட் ஆகக்குள்ள ஒரு ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும். ஸோ அந்த சவுண்ட் ஒண்ணு வரக்குள்ள வந்து அவங்களுக்கு அது தெரிஞ்சிரும். ஓகே. இது வந்து இந்த பிராண்ட் தான். இது வந்து இந்த ப்ராடக்ட் தான்னு சொல்லி தெரிஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஒலிய கேட்கும் பொழுது அவங்க அந்த பிராண்ட் வந்து ஒரு நேர்மறையான உணர்ச்சிய வந்து தொடர்புகளை வந்து அவங்க அனுபவிக்கலாம். இது வந்து எதிர்காலத்துல வந்து இந்த Apple தயாரிப்புகள வாங்குறதுக்கான ஒரு தொடர் செய்றதுக்கான ஒரு அனுபவமா கூட இருக்கும். இப்ப Nokia ஃபோன் எடுத்துக்கொண்டா, Nokia ஃபோனோட ரிங்டோன் கரெக்ட்டா தெரியும். Apple ஃபோன் எடுத்துக்கொண்டா, Apple ஃபோன்ல ஒரு Apple ஃபோன் யூஸ் பண்றான்னு சொன்னா, உங்களுக்கு அந்த கால் வரது, அந்த மெசேஜ் வரதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதத்தான் வந்து கிளாசிக்கல் கன்டிஜென்சி தியரின்னு சொல்றது. சரியா? ஸோ அதாவது வந்து இப்ப சரளமா இப்ப நீங்க இந்த இந்த இது வந்து லேர்னிங்ல வந்து பிஹேவியர் லேர்னிங்ல வந்து 2 இருக்கு. ஒண்ணு கிளாசிக்கல் கன்டிஜென்சி தியரி வந்து ஆப்பரண்ட் கன்டிஜென்சின்னு சொல்லி. சரியா? ஓகே. இந்த ஆப்பரேட் கண்டிஷன்ஸ் தியரின்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஓகே. இந்த ஆப்பரேஷன் கண்டிஷன்ஸ் தியரின்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஒன்றை வாங்குறதுக்கு, ஒன்றொன்றை பெறுறதுக்கு வந்து ஒரு சலுகை அப்படி இல்லாட்டி வெகுமதி போன்றத குடுக்கிறது தான். உதாரணம் வந்து Coca Cola வந்து தங்கள் பிராண்ட வந்து என்ன செய்றான்னு சொன்னா,
த அதாவது மகிழ்ச்சி மற்றும் அந்த திருப்தியுடன் வந்து குடுக்குறாங்க. ஓகே இது நல்ல டேஸ்ட், நல்ல என்ஜாய் அண்ட் பவர்ஃபுல்ன்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து ஆப்பரண்ட் கன்டிஜென்சி தியரி. அதாவது வந்து ஒன்றை வாங்குறதுக்கு அப்படி இல்லாட்டி ஒன்றை பெறுறதுக்கு வந்து ஒரு சலுகை, அப்படி இல்லாட்டி ஒரு வெகுமதி அளிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஆஃபர் ஒண்ணு குடுக்குறது, ஒரு டிஸ்கவுண்ட். தி ஆஃபரண்ட் கன்டிஜென்சி மாடிஃபிகேஷன் பிஹேவியர் reinforcement, respond, desire, respond, individual learn, conduct by seeing the behavior. அப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க நான் சொல்லலாம் வந்து, அதாவது வந்து இது வந்து the operant கண்டிட்டைனிங் தியரின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, ஒரு பொருள நுகர்வோர் வாங்குறாங்க. நுகர்வோர தூண்டணும்னா, அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்டோ, அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டோட நாங்க குடுக்கணும். அப்படி குடுக்கக்குள்ள வந்து ஆஃபரண்ட் கண்டிஜென்சி தியரி வந்து அங்க சக்சஸ் ஆகும்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? Okay. Reinforcement. Reinforcement defined as the any occur that the reinforce of the increased behavior that occur after the reinforce are classified into two type. அதாவது positive reinforce and negative reinforce. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஆ ஓகே. 1 minute.
ஓகே. ஓகே. இப்ப நாங்க லேர்னிங் தான் படிச்சுட்டு வரோம். ஸோ லேர்னிங்ல வந்து இப்ப நாங்க இந்த கிளாசிக்கல் கன்டினேட்டிங் கண்டிஷனிங் தியரிய முடிய, ஸோ அடுத்து மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் த கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்றாங்க. ஸோ சரியா? ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் த கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்லுவேன். மெசேஜ் ரிபிட்டேஷன், ஸ்டிமுலேஷன் ஜெனரலைசேஷன், ஸ்டிமுலஸ் டிக்ரிமினேஷன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது வந்து ஒரு சந்தையில வந்து நாங்க ஒரு சந்தைய எடுத்துக்கொண்டா, அந்த சந்தையில வந்து அதாவது வந்து பயன்பாடுகள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குது. மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல பயன்பாடுகள் என்னதுன்னு கேட்குறாங்க. அப்ப அதாவது வந்து அப்ப நாங்க சொன்னோம் தானே, இப்ப நாங்க இது வந்து என்னது மெயின் பயன்பாடு என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து செய்திகள வந்து மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதா இருக்கும். அதாவது மெசேஜ் தான் ரிப்பிட்டிஷன்னு சொல்றாங்க. செய்திகள் ஒரு இன்ஃபர்மேஷன வந்து எங்களுக்கு மீண்டும் மீண்டும் குடுக்கும். இப்ப மெக்டொனால்ட், இப்ப KFC, பீஸாலாம் பாருங்க. அடிக்கடி எஸ்எம்எஸ் போட்டுக்கொண்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான உதாரணங்கள். ஸோ சரியா அடுத்தது ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன். அதாவது வந்து ஒரு ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது ஜெனரலைசேஷன் சொன்னா பொதுவானதா இருக்கும். இப்ப நாங்க ஒரு தூண்டுதல் வந்து பொதுவானதா இருக்கும். ஓகே விளம்பரப்படுத்துறோம். இப்ப எல்லா நிறுவனங்களும் அந்த மாரி தான் மெசேஜ் போடுறது, அப்புறம் கால் பண்ணி ஃபீட்பேக் சொல்றது. ஸோ அந்த மாரி லீஃப்லெட் இஷ்யூ பண்ண ஸோ அந்த மாரி பொதுவான விஷயமா இருக்கு. அடுத்து ஸ்டிமுலேட் டிஸ்கிரிமினேஷன் அதாவது வந்து பாகுபாடு. அதாவது வந்து இப்ப என்னது மோட்டிவ் பாகுபாடுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க என்ன சொல்றது? இப்ப பாகுபாடுன்னு சொன்னா, இப்ப ஒரு கஸ்டமர் செக்மென்ட் இருக்காங்க. ஸோ நியூ இயர் கிறிஸ்டியன்ஸ்னா அப்ப நியூ இயர்க்கு மட்டும். அந்த அந்த மாரி. ஆ கிறிஸ்மஸ் டைம்ல அந்த ஸோ அப்படி. ஸோ அது ஸ்டிமுலட் டிக்ரிமினேஷன்னு சொல்றது. அத வந்து தூண்டுதல்ல பாகுபாடு. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்ற ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஸோ ஃப்ரைடே டைம் ஈவினிங் பிறகு நாங்க சொல்ற அந்த ஆஃபீஸ் பார்ட்டி ஆட்களுக்கு வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ற மாரி. ஸோ நியூ இயர் டைம்ல நியூ இயர் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றவங்களுக்கு, பொங்கல் டைம்ல பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அதுதான் ஸ்டிமுலஸ் ஆஃப் த டிக்ரிமினேஷன் சொல்றது. ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன்னா பொதுவா எல்லாருக்குமாவே அதாவது வந்து நாங்க தூண்டுறது. உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க இப்படி ஒரு ஆஃபர் ஒண்ணு குடுக்குறோம். அந்த மாரியான டிஸ்கவுண்ட் குடுக்குறது, கிரெடிட் பீரியட் குடுக்குறது அந்த மாரி. அடுத்தது மெசேஜ் ரிபிட்டேஷன்ஸ்ன்னு சொன்னா, நாங்க அந்த விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்றது அடிக்கடி. ஓகே எங்க கம்பெனி, எங்க ஆர்கனைசேஷன்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாரி செய்றோம். ஸோ நீங்க வாங்க ஃப்ரீ ஆஃபர்ஸ் தரோம். ஃப்ரீ அது இதுன்னு சொல்லி, ஸோ அதுதான் மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் த கிளாசிக்கல் கண்டிஷனிங் கண்டிஷனிங்ன்னு சொல்றது. சரியா? அடுத்தது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது வலுப்படுத்தல்ன்னு சொல்லுவாங்க. என்னது? வலுப்படுத்தல். அதாவது வலுப்படுத்தல்ன்னு சொல்லும் பொழுது ஓகே. வல் வலுப்படுத்தல்ன்னு அதாவது வலுவூட்டல்ன்னு சொன்னா என்ன? அது வந்துன்னா, ஒரு நடத்தை அப்படி அதாவது அதாவது வந்து ஒரு நிகழ்ற நடத்தைய வந்து வலுப்படுத்துது. ரெயின்ஃபோர்ஸ் டிஃபைன் as the any occurrence that the rainforest or increase the behavior that occurs in the rainforest that are classified in the two. அதாவது ஒரு நிகழ்வ வந்து நாங்க வந்து வலுவூட்டல். அதுதான் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு சொல்றது. ஓகே நாங்க இப்படி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் அப்படி இல்லாட்டி இந்த ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தா, அது ஓகே இது வந்து உண்மையானது, இது வந்து சரி அக்யூரேட் ஆனதுன்னு சொல்றது தான் வலுவூட்டல்ன்னு சொல்றது. The reinforce or increase the behavior that occurs after it. அப்ப ஏதாவது ஒரு நிகழ்வு, அதாவது வலுவூட்டல்ன்னு சொன்னா, ஏதாவது நிகழும் நடத்தையை வலுப்படுத்தும் அல்லது அதிகரிக்கும் எந்த ஒரு நிகழ்வுன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நிகழ்ற நடத்தையை வந்து வலுப்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி அதிகரிக்க செய்ற எந்த ஒரு நிகழ்வையும் வந்து நாங்க ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அது பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட், நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அப்போ ஒரு விஷயம் ஒண்ணு செஞ்ச பிறகு அது வந்து அதாவது அது வந்து
ஒரு நல்ல முறையில வலுப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு தவறான முறையிலயும் வலுப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஏதாவது இப்போ ஒரு என்ன சொல்றது? இப்ப ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒண்ணோ, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நிகழ்வு ஒண்ணு வருதா, அது சம்டைம்ஸ் வந்து இப்ப நல்லதா இருக்கக்குள்ளயும் வலுப்படுத்தப்பட்டிருக்கும். சம்டைம்ஸ் அதே அந்த அந்த விஷயம் வந்து ஒரு தீமையானதுனாலும் இப்ப வலுப்படுத்தப்பட்டிருக்கும். பாருங்க இப்ப Facebookலலாம் அண்மை காலங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் டக்குனு Facebookல வந்து. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது? அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அதாவது வந்து ஒரு நேர்மறையான வலுவூட்டல். இப்ப எதிர்மறையான வலுவூட்டல்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது? இப்போ என்ன சொல்றது? ஆ நாங்க சொல்லும் இப்ப ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து Facebookல வந்து லீக் ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு லீக் ஆகுது. ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த தவறான விஷயம் வந்து இன்னும் வலுப்படுத்த அது அப்படியே இன்னும் வலுப்படுத்தப்படுறது. அது வந்து தான் எதிர்மறை வலுவூட்டல்னு சொல்றது. அப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தை வந்து அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு செயற்பாடு வந்து நேர்மறையாவும் வலுவூட்டம் செய்யப்படலாம், எதிர்மறையாவும் வலுவூட்டம் செய்யப்படலாம். ஆனா நேர்மறையா வலுவூட்டம் செய்றது தான் மிகவும் நல்லது வந்து. எதிர்மறையான வலுவூட்டம் வந்து அது நிறுவனத்த பாதிக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு தனிநபர பாதிக்கும். ஒரு குழுவ பாதிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்காக பனிஷ்மென்ட். ஸோ அதுக்காகத்தான் வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, பனிஷ்மென்ட் தண்டனை. அதாவது வந்து இந்த எதிர்மறையான நிகழ்வுக்கு அல்லது விளைவுகளுக்கு வந்து நாங்க வழங்கப்படுறது தான் வந்து என்னதுன்னு சொன்னா தண்டனை. இதன் மூலமா வந்து அந்த நடத்தைய வந்து அதாவது வந்து the reduction the results and reduction the behavior that follow. இதன் மூலமா அந்த நடத்தைய வந்து மாற்றிக்கொள்ளலாம். இப்ப பாருங்க ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபாசமான ஒரு விஷயம் வந்து Facebookலயோ, சோசியல் மீடியால வந்து அது போகக்குள்ள வந்து அது அப்படியே பப்ளிசிட்டி ஆகிக்கொண்டு வருது. ஷேர் ஆகிக்கொண்டு வருது. அப்படி ஷேர் ஆகிக்கொண்டு வரத வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அப்ப இந்த நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ட தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு தான் பனிஷ்மென்ட்ன்னு சொல்லி. அப்ப அந்த பனிஷ்மென்ட் என்னது? அதாவது தண்டனை குடுக்கிறது. ஸோ எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடந்தா அதன் விளைவா வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை குடுக்கிறது. இதன் மூலமா வந்து அவர்ட்ட வந்து அந்த பிஹேவியர் வந்து நடத்தை வந்து சரி செய்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, அ லாஸ்ட் இயர்ல வந்து இந்த என்ன சொல்றது? சாக்லேட்ல எனக்கு சரியா எனக்கு சாக்லேட் நேம் ஞாபகம் இல்ல. என்னது கிட்கேட்டோ ஏதோ சாக்லேட்டோன்ல வந்து ஃபிங்கர் இருந்ததா சொன்னாங்க. ஸோ அது வந்து என்ன அப்ப அந்த ஃபிங்கர் இருந்ததா சொன்னது உண்மையாலுமே வந்து அது வந்து ஃபிங்கர் அந்த சாக்லேட்ல வந்து இருக்கல. ஸோ அது ஏதோ வந்து இவங்கட வந்து ஒரு இதுக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த மாரிக்காக. அதாவது நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அந்த நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டால ஆனா இது நிறுவனங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கல என்னது, ஓகே இத ஷேர் பண்றவங்களுக்கு எதிரா ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஷேர் பண்ற அந்த என்ன சொல்றது, அந்த Facebook அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரியானது தான் பனிஷ்மென்ட்க்கான ஒரு உதாரணங்கள். இப்ப ஏதாவது ஒரு தவறான விஷயம் வந்து அப்படி ஷேர் ஆகிக்கொண்டு வரக்குள்ள வந்து, அதுக்காக பனிஷ் பண்ண அதுக்கான வழங்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் தான் பனிஷ்மென்ட்ன்னு சொல்றாங்க. சரி. தவறு செஞ்சா அந்த தண்டனை கிடைக்கிற மாரி. அடுத்தது மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் த ஆப்பரேட் அண்ட் கண்டிஷனிங்ன்னு சொல்றாங்க. கண்டிஷனிங்ன்னு சொல்லி. ஸோ அப்ப அதாவது வந்து ஒரு வாடிக்கையாளர் அங்கீகரிக்குது. மார்க்கெட் யூஸ் த ஆப்பரண்ட் கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ் ரிவார்ட் பேஸ்ட் சிஸ்டம் தட் கஸ்டமர் ரெகக்னைசேஷன் வாண்ட் டூ ரிப்பீட். அதாவது வந்து வாடிக்கையாளர அங்கீகரிக்கிறது. அப்படி இல்லாட்டி வாடிக்கையாளருக்கு வெகுமதி அடிப்படையில வந்து அவங்க வழங்கக்குள்ள வந்து வாடிக்கையாளர் வந்து தொடர்ந்து லாயல்டி விசுவாசமா நிறுவனத்தோட இருப்பாங்க. அடுத்தது marketers at the stimulate or prevent the specific behavior வந்து occurring in the future. அதாவது குறிப்பிட்ட நடத்தை எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க அல்லது அதை நிறுத்த வந்து சந்தையாளர்கள் வந்து ஒரு தூண்டுதலை வந்து உருவாக்குறாங்க. ஓகே இப்படி எதிர்காலத்துல இப்படி ஓகே அந்த சாக்லேட்ல அப்படி ஒரு வரக்குள்ள இப்ப எதிர்காலத்துல வரக்குள்ள அவங்க இன்னும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டது அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து லாயல்டி ப்ரோக்ராம் அன்லிமிட்டெட் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் யூஸ் வந்து அப்ப இந்த ஆப்பரண்ட் ஆப் கண்டக்டிங் சொல்றாங்க. அதாவது வந்து இந்த லாயல்டி புரோகிராம் சந்தைப்படுத்தல்ல வந்து இது ஒரு இறுதி எடுத்துக்காட்டு. அதாவது லாயல்டி புரோகிராம். இப்ப நாங்க வாடிக்கையாளர்கள் வந்து சிறந்த வாடிக்கையாளர் தேர்வு செய்றது, அவங்களுக்கு பல்வேறு நன்மைகள வழங்குறது, சலுகைகள வழங்குறது அந்த மாரி. ஸோ அதுதான் மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் த ஆப்பரேட்டிங் ஆஃப் த கண்டக்டிங்ன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. அடுத்து பாருங்க இந்த காக்னிடிவ் லேர்னிங்
the learning is happen through the complex of the mental processing of information. The current learning happen when the person has goal and need, look and understand it, make choices, solve and issues. அப்ப அதாவது வந்து இந்த the cognitive learningனு சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, அந்த அந்த ஒரு பெர்சன்ட வந்து இலக்கை நோக்கி அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து அவர் அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு கொண்டு, அதன் மூலமா வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றது தான் அந்த விஷயத்த வந்து நல்லா கற்று உணர்ந்து, ஓகே இது உண்மையாலுமே இதுதான் பிரச்சனை. அதுதான் அதுக்கான சில சூப்பர்வைசர், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இதனால தான் ஏற்படுது. அந்த பிரச்சனையை கண்டறிஞ்சு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை வந்து முன்வைக்கிறது இந்த கண்க கன்கனேட்டிவ் லேர்னிங்னு சொல்றாங்க. ஓகே. சரி. அடுத்தது கன்சியூமர் மெமரி. இது வந்து பெருசா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல வந்து. ஸோ இது ஜஸ்ட் வந்து அ செ சென்சரி மெமரி, ஷார்ட் டெர்ம் மெமரி அண்ட் லாங் டெர்ம் மெமரி. அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃபர்மேஷன் இஸ் லாஸ்ட். அதாவது இந்த இப்ப நாங்க ஒரு படிக்கிறோம் தானே. ஒரு விஷயத்த வந்து ஒருக்கா படிக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் மெமரி தான். ஓகே. நாங்க படிச்சது. அடுத்தது அந்த விஷயத்த நாங்க திரும்ப திரும்ப படிக்கக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ஃபர்மேஷன் இஸ் த லாஸ்ட். அப்ப அதாவது இது வந்து ஷார்ட் டெர்ம் மெமரி. அப்ப இது வந்து என்னதுன்னு சொன்னா, நாங்க வந்து ஓகே கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கோம். அது எங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அடுத்தது இந்த லாங் டெர்ம் மெமரியில இருந்து சம் இன்ஃபர்மேஷன் மே பி த லாஸ்ட் ஆஃப் ஓவர் டைம். அப்ப அதாவது வந்து லாங் டெர்ம்னா அது ரொம்ப நாளைக்கு எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல அப்படி ஞாபகமா இருக்கும். அது வந்து மறக்காது. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் வேர்ல்ட்ல வந்து எங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஒரு 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 பிராண்டையோ அப்படி இல்லாட்டி ஒரு கம்பெனி நேமையோ வந்து இப்ப நாங்க ஷார்ட் மெமரினா எங்களுக்கு மறந்துரும். ஸோ அதே வந்து ஷார்ட் டெர்ம் மெமரின்னு சொல்லக்குள்ள அதாவது ஷார்ட் டெர்ம் மெமரினா ஓகே. கம்பெனி பத்தி சொல்லக்குள்ள கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப எகெயின் மறந்துரும். ஸோ அடுத்த லாங் டெர்ம் மெமரியும் அதே மாதிரி தான். ஸோ சரியா இதுக்காக தான் அடிக்கடி வந்து நாங்க என்ன செய்யணும் மெயின்டெயின் த ரீஎனர்ஸ்ன்னு சொல்றது. அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயங்கள வந்து அப்டேட் பண்றது. மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த வந்து தேடி கற்றுக்கொள்றது. அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஸோ இதத்தான் வந்து நான் லேர்னிங்ன்னு படிச்சோம். அப்ப முதலாவது வந்து நாங்க இதுல லேர்னிங்ன்னு சொன்னா கன்சியூமர் லேர்னிங்னு சொன்னா என்னதுன்னு படிச்சோம். அந்த லேர்னிங்ல இருக்க எலிமெண்ட்ஸ பாருங்க. ஸோ அந்த லேர்னிங் வந்து 2ஆ பிரியுது. அப்ரோச் ஆஃப் கன்சியூமர் லேர்னிங். அதுதான் பிஹேவியர் லேர்னிங் அண்ட் காக்னிட்டிவ் அ காக்னிட்டிவ் லேர்னிங்னு அப்ரோச் டூ கன்சியூமர் லேர்னிங். அப்ப அது கன்சியூமர் லேர்னிங்க்கான அணுகுமுறை, அதாவது அப்ரோச்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு ஸோ அடுத்தது வந்து நாங்க படிச்ச அந்த பிஹேவியர் லேர்னிங். அந்த பிஹேவியர் லேர்னிங்குள்ள தான் வந்து பிஹேவியர் லேர்னிங்குள்ள தான் வந்து ஒண்ணு இருக்கு. கிளாசிக்கல் கண்டிஷனிங் லேர்னிங் இன் இந்த ஆப்பரேட் ஆஃப் கண்டிஷனிங்னு சரியா? ஸோ அது முடிய அந்த கிளாசிக்கல் கண்டிஷன் தியரி, பிஹேவியர் கண்டிஷன் தியரி அண்ட் கிளாசிக்கல் கண்டிஷனல் தியரியில வந்து நான் சொன்னோம், ஒரு நாய் இருக்கு. நாய் வந்து அதாவது அந்த இறைச்சி வாசம் தெரியுது. ஸோ நாய்க்கு வந்து இன்னொரு கான்செப்ட்ல வந்து நாய் வந்து மணி அடிக்குது. ஸோ ஆனா அந்த இறைச்சி வாசமும் மணியும் ஒரே நேரம் சேர்ந்து இதாகக்குள்ள வந்து நாய் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ சரியா? ஸோ அதுதான் அந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரே ஈக்குவலா இருக்கணும் சொல்றது. ஓகே. ஸோ அடுத்தது மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஆஃப் த கிளாசிக்கல் கண்டென்ட். அதாவது வந்து இப்ப அந்த லேர்னிங் மூலமா வந்து என்ன எங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுதான் அந்த கிளாசிக்கல் கண்டென்ட்டிங்னு சொல்றது. அடுத்தது வந்து ஆப்பரேஷன் கண்டென்ட்டிங் தியரி. சரியா? Operation conducting theory வந்து the behavior reinforcement response, desired response individual learn conduct the seeing the behavior other than construction of the behavior. The reinforcement required from the learning to the occur. The people learn by their action all construction of their actions. அதாவது வந்து இந்த operant of contingency theoryன்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து என்ன மோடிஃபிகேஷன் பிஹேவியர் நடத்தை வந்து மாற்றம் அடையக்குள்ள வந்து அது வந்து வலுப்பெறும்னு சொல்றாங்க. அந்த ஆப்பரேஷன் கண்டென்ட் தொடர்ச்சியா வந்து கற்றல் நடவடிக்கை எடுக்குள்ள அந்த நடத்தைகள் வந்து மாற்றம் பெறக்குள்ள நுகர்வு நடத்தை மாற்றம் பெறும் பொழுது வந்து அது ரொம்ப வலுவூட்டலா வந்து மாறும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதைத்தாங்க நான் மெயினா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வலுப்படுத்தல். ஒரு விஷயத்த வந்து வலுப்படுத்துற 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அண்ட் நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்னா அதுக்காக வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா பனிஷ்மென்ட் வந்து வழங்கப்படும்.
சரியா? அடுத்து மார்க்கெட் இம்ப்ளிகேஷன் இந்த ஆப்பரேட் ஆஃப் கண்டக்டிங்ன்னு சொல்லக்குள்ள வந்து கண்டிப்பா ரிவார்ட் பார் சிஸ்டம் அதாவது கஸ்டமர் ரெகக்னைஸ் பண்ணி ரிவார்ட் பார் சிஸ்டம் கொண்டு வரது. அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக் வியூ வந்து கேரிங் இன் த ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்துல வந்து எப்படி ஒரு விஷயத்த நோக்கி நடைபெறும். இந்த விஷயத்த வந்து நாங்க தெளிவுபடுத்தணும். அந்த மாரியான கருத்துக்கள வந்து முக்கியது. அடுத்து வந்து லோயல்டி ப்ரோகிராம். நாங்க எதிர்வுகூறலுக்காகத்தான் நாங்க நடத்தைய வந்து கற்றுக்கொள்றோம். எதிர்காலத்துல இப்படி ஒரு நடக்கலாம் அதுக்காக. அடுத்து லோயல்டி ப்ரோகிராம் அன்லிமிட்டெட் மார்க்கெட்டிங் யூஸ் ஆஃப் த ஆப்பரேஷன் கண்டக்ட். அதாவது வந்து லோயல்டி ப்ரோகிராம்ஸ் கொண்டு வரது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த லேர்னிங்ல வந்து வர விஷயங்கள். ஓகேயா? அடுத்தது வந்து இந்த காக்னிட்டிவ் லேர்னிங் லேர்னிங் ஹேப்பன் த்ரூ த காம்ப்ளெக்ஸ் மென்டல் ப்ராசஸிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து மென்டல் ப்ராசஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷனா எங்களோட மைண்ட் செட்ல வார தகவல்கள வச்சுக்கொண்டு நாங்க முடிவுகள் எடுக்கிறது. காக்னிட்டிவ் லேர்னிங் ஹேப்பன் when the person has the goal and needs and look the understand it make choice solve on the issues. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு ஏற்படக்குள்ள அந்த பிரச்சனைய தீர்வு காண அதாவது தன்னோட தேவையை வந்து இலக்குகள் அடைஞ்சு கொள்றதுக்காக அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணக்கூடிய முறையில வந்து நாங்க கற்றுணர்ந்தவைகள வந்து செயற்படுத்துறது தான் வந்து கங்னி காக்னிட்டிவ் லேர்னிங்னு சொல்லி சொல்றது. கிளியரா? ஓகே. ஸோ அடுத்த நாங்க ரெக்கார்டிங்ல வந்து இந்த ஆட்டிட்யூட வந்து பார்ப்போம்.